இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரசாத் அண்ணாட பைக் கடையில் வந்து பைக் எடுத்திருக்காங்க. இந்த பைக் வந்து எப்படி இருக்குது, தம்பிக்கு என்ன மாதிரி இருக்குன்னு வந்து கேட்போம். ஓகே டிஎம்எஃப், இதில் ஏதாவது டவுட்டுகள் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கோல் எடுத்து கேளுங்க. கோல் எடுக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் நம்மளுடைய ரசாத் அண்ணாட தொலைபேசி இலக்கத்தை கொடுக்குறேன். ஹலோ, வணக்கம் டிஎம்எஃப், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஆசன். நீங்கள் பார்த்துருக்கலாம் இன்றைக்கு ஒரு புது வீடியோ, வித்தியாசமான வீடியோ. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ரசாத் அண்ணாட பைக் கடைக்கு தான் வந்திருக்கோம் மறுபடியும். ஏன் இங்கே வாரம்னா, நம்மளுடைய கடைக்கு வந்து திருப்பி திருப்பி மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கணும், நல்ல பைக் எல்லாமே இருக்குது. அதுக்கு ஆகத்தான் நாங்கள் வந்து இன்றைக்கு ரசாத் அண்ணாட்ட வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஃபேமஸான பைக்குன்னு சொல்லலாம். பெரிய பெரிய பைக் எல்லாம் நிறைய இருக்குது. அது எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக வீடியோவில் காட்டுவோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலை புதுசாக பார்க்க நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இங்கே வந்து பைக் எடுத்து போயிருக்கீங்க. நிறைய பைக் இருந்தது இல்லை, இப்போ இது எல்லாமே வந்து நியூ பைக், புது பைக் தான். அதாவது புதுசாக இறக்கி இருக்கிறோம். பழைய பைக் எல்லாமே வந்து முடிஞ்சுது. அதுலேயும் வந்து ஒரு மிகவும் ஒரு வித்தியாசமான முறையில் வந்து பைக் எடுக்க வந்திருக்காரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவட்டம் விட்டு மாவட்டம், மாகாணம் விட்டு மாகாணம் பைக் எடுக்க வந்திருக்காரு. கிளிநொச்சியிலிருந்து ஒரு அண்ணா பைக் எடுக்க வந்திருக்கார், R15. அந்த பைக் வந்து புக்கிங்கில் இருக்கு. அவர் வந்து காசையும் கட்டிட்டு போயிருக்காரு. அந்த வீடியோவும் வந்து நாங்கள் இதில் போடுவோம், மறக்காம பாருங்க. உண்மையிலேயே இந்த பைக் எல்லாம் வந்து நல்ல பைக், பெஸ்ட் ஓனர் பைக் என்ற வழியாக தான் நிறைய மக்கள் வந்து இங்கே வராங்க. நிறைய மக்கள் வந்து கோல் எடுத்து கொண்டிருந்தவங்க ரசாத் அண்ணாக்கு. அவர் வந்து ஃபோன் கதைச்சு அவரால் ஏழாம போயிடுச்சு. அப்படி ஒரு ஆயிரக்கணக்கான கோல்கள் வந்த வண்ணம் இருந்தது. அந்த வகையில் வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி, நிறைய சப்போர்ட் கொடுத்தீங்க. ஆனால் அந்த வீடியோவில் வந்து இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க கீழே. நிறைய பைக் பார்த்தவங்களோ சரி, கோல் எடுத்தவங்களோ சரி, பைக் எடுக்க வந்தவங்களோ இருக்கட்டும், எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த பைக்கெல்லாம் வந்து எப்படி இருந்தேன். நீங்கள் வந்து பார்க்க வந்திருந்தாங்க, நீங்கள் நிறைய பேர் பார்க்க வந்திருந்தீங்க இந்த பைக்கை. அதெல்லாம் எப்படி இருந்தேன் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பைக்காக வந்து பார்க்குறேன். இதில் ஏதாவது புது விடயங்கள், நான் சின்ன பையன் தானே, வீடியோ எடுக்கக்குள்ளே ஏதாவது புது விடயங்கள் நீங்கள் சொல்லி தரணுமெண்டா, எனக்கு சொல்லித்தாங்க மறந்துடாம. நான் வந்து அதுக்கு மேலே ஃபாலோ பண்ணுவேன். நிறைய பேர் சொல்கிறேன், நீங்கள் வந்து என்று வருது தம்பி, அதை கொஞ்சம் மாற்றுங்க என்று. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த வந்து என்று வாரது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது, மாறதில்ல. ஒரு காலத்தில் இப்படியே பேச பேச பழகிரு, மாறி எடுத்துடலாம். எல்லா பைக்கையும் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க அப்படியே போய் பார்ப்போம். இந்த அளவு R15 ஒன்று இருக்குது, BI நம்பர். இதை பற்றி நான் சொல்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து MG BI நம்பர் தான் லாஸ்ட்டாக வந்த மாடல். இதுக்கப்புறமா வந்து பைக் எதுவுமே இறங்கல. நீ இறங்குனா நான் வந்து வீடியோ போடுவேன். அதுக்கப்புறமா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டியூக்கண்ட் இருக்கு, அதாவது BHH நம்பர். இதுவும் இந்த இதில் விலையெல்லாம் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா BHM நம்பர். இதுவும் ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்குது. இதில் வீடியோ நான் சொல்கிறேன், விலைகளையும் சொல்கிறேன். அடுத்தது வந்து இங்கே BI நம்பர். எல்லா பைக்கையும் பாருங்கள் ஒரு தடவை, அப்படியே பார்த்து போங்க. அதுக்கப்புறமா நான் ஒரு பைக்கை தனித்தனியாக வீடியோ போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெஸ்ட்டாக பார்க்க போகிற பைக் வந்து BIS நம்பர், அதாவது R15. நல்ல பைக், நல்ல கண்டிஷனில் இருக்குது. அதாவது நம்மளுடைய இந்த பைக்கையும் வந்து பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி இந்த பைக்கை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம், எப்படி இருக்கு வந்து பார்த்து தெரிஞ்சுக்கொள்வோம். ஓகேயா? இப்போ நம்ம பார்க்குற பைக் தான் R15. அதாவது ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்குது, பிளாக் கலர் பைக். அங்கால பார்த்தீங்கன்னா பைக் எடுக்க வந்திருக்காங்க. அவங்க வந்து ஒரு பைக் ஒன்று புக் பண்ணிட்டு போயிருந்தவங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்னா. அவங்க வந்து கேட்குறாங்க, அவங்களையும் வந்து பார்ப்போம் வாங்க. அதை பார்த்துட்டு நம்ம அப்புறமா வீடியோக்குள்ளே வரலாம். ஓகே, அவங்கள்ட்ட நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு பைக் எடுக்க வந்திருக்காங்க, வெளி மாவட்டத்துலேருந்து வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து பேசி என்ன மாதிரி என்ன கண்டிஷனில் இருக்குது இந்த பைக் பார்த்து கொண்டிருக்காங்க. பார்த்து முடிய நம்ம வந்து பேசுவோம். ஓகே.
ஓகே டிஎம்எஃப், இப்போ வந்து நம்ம அவங்கள்ட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுடலாம். பைக் வந்து பார்த்துருக்காங்க, இந்த பைக் எப்படி என்ன கண்டிஷன்ல இருக்குன்றத வந்து. ஓகே, வாங்க போகலாம். எங்க இருந்து வாரீங்க நீங்க? எங்க இல்லைங்கல்ல, ரிங்கோல இருந்தா ரிங்கோல வந்து இங்க பைக் எடுக்க வாரீங்களா? எப்படி உங்களுக்கு தெரியும் இந்த பைக் எடுக்கிறது? டிக்டாக்ல பார்த்து இங்க வாரீங்க பைக் எடுக்க. என்ன மாதிரி இப்போ பார்த்த பைக்லாம் எப்படி கண்டிஷன்ல இருக்கு? எல்லாம் நல்லா இருக்கு, புதுசா இருக்கு. எல்லாம் பெஸ்ட் ஓனர் பைக், நல்லா இருக்கு. நல்லா இருக்குதா? ஓகே, இப்போ வந்து பைக் எடுத்துக்கொண்டு பார்க்காங்க. அவங்க பார்த்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம வந்து வீடியோ வந்து தொடருவோம். ஓகே, இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரசாத் அண்ணாட பைக் கடையில் வந்து பைக் எடுத்திருக்காங்க. இந்த பைக் வந்து எப்படி இருக்கு தம்பிக்கு, என்ன மாதிரி இருக்குன்னு வந்து கேட்போம். என்ன மாதிரி இருக்கு இந்த பைக், உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பரவாயில்ல. பரவாயில்ல. பைக் பார்த்ததுல எப்படி இருக்கு? எல்லா கண்டிஷன் நல்லா தான் இருக்கு. பெஸ்ட் ஓனர் பைக் தான், நல்லா இருக்கு. ஓகே, வாழ்த்துக்கள், நல்லபடியாக ஓடுங்க. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய ரசாத்தனோட கடையில் வந்து ஒரு பைக் ஒன்று எடுத்து போகிறாங்க. அதனால தான் வீடியோ கொஞ்சம் எடுக்கிற லேட்டாக இருந்தது. ஓகே, பாருங்கள் எப்படி இருக்குண்டு. ஓகே ஓகே டிஎம்எஃப், இதில் வந்து நம்ம வந்து ஃபோன் நம்பர் சொல்லணும். அதனால் ஃபோன் நம்பரை நோட் பண்ணிக்கொள்ளுங்க, மறந்துடாமல் கால் அடிங்க. என்ன பிரச்சனை இருந்தாலும் வீடியோ பார்க்குற நீங்கள் சும்மா இருந்தாலும் கால் அடித்து கேளுங்க. ஓகே, பைக் எடுக்காட்டிங்க பரவாயில்ல அப்படின்னு நான் சொல்லல. கண்டிப்பாக நல்ல பைக்குகள் இருக்குது, கண்டிப்பாக கால் எடுங்க, பைக் எடுங்க. இப்போயும் வந்து பைக் எடுக்கிறவங்க வந்திருக்காங்க. அந்த உள்ள பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஃபேமஸான டிக்டாக்கர் அந்த இருக்கிறார். ஓகே டிஎம்எஃப், இதில் ஏதாவது டவுட்டுகள் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கால் எடுத்து கேளுங்க. கால் எடுக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் நம்மளுடைய ரசாத்தனோட தொலைபேசி இலக்கத்தை கொடுக்குறேன். மறந்து நாம நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 075 83 06 766. மறந்து நாம திருப்பி மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் அதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 075 83 06 766 என்ற தொலைபேசி இலக்கத்தை நீங்கள் வந்து தொடர்பு கொள்கிற நேரம் நம்முடைய ரசாத்தனா கொடுப்பார். மற்றும் இன்னொரு ஃபோன் நம்பர் இருக்குது, அதே வந்து நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 076 05 86 766. அடுத்த நம்பரை வந்து நோட் பண்ணிக்கொள்ளுங்க, மறந்துடாமல். அதாவது 2-3 நம்பர்கள் வந்து நம்மளுடைய ரசாத்தனா வந்து கொடுத்துருக்கார், அதை வந்து நோட் பண்ணிக்கொள்ளுங்க. மறுபடியும் சொல்கிறேன், ஏனெண்டா மறுபடி சொல்கிற காரணம் வந்து தொலைபேசி இலக்கம் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுருந்தா நீங்கள் இங்கே ஒருவேளை பைக் எடுக்க வந்தாலும் நேரடியாக வந்து வாங்கி கொள்ளலாம். நான் வந்து நோட் பண்ணி கொண்டு சொல்லல, மேலே போர்டில் இருக்க நம்பரை பார்த்து தான் சொல்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், 076 05 86 766 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். ஓகே, இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ பார்த்து எனக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது இன்னும் கொஞ்சம் புதுசாக திருத்தி கொள்ளணும் வேண்டாம், சின்ன பையன் தானே, அதனால் ஏதாவது புது வித்தியாசமாக திருத்தணும் வேண்டாம், கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்து நம்முடைய டிஎம்எஃப் ஃபேமிலி நல்ல கமெண்ட்கள் அடிங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து நல்லா ஃபுல்லாக பாருங்கள்.